வணக்கங்க. நம்ம சென்னை மாநகரம் எம்ஆர்கே டைல்ஸ் ஹோல்சேல் டைல்ஸ் கடை. நம்ம கடைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். அதே ரேட்ல கஸ்டமருக்கும் ரீட்டைலையும் கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்குமே 1000+ நம்ம கிட்ட சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் ஒரு வருஷத்துலயுமே அடி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. 5வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறோம். உங்களோட பேர் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேலேயும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சிறந்த சர்வீஸை பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நம்பிக்கையா பண்ணி கொடுக்கலாம். இப்போ வரப்போற 2025ல உள்ள நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. நம்ம அதெல்லாம் ஒண்ணு நம்ம ஷோரூம்ல போய் பார்க்கலாம். வணக்கம் மேம், எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் என்ன? சார், நாங்க குரோம்பேட்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். நாங்க வீடு கட்டிட்டு இருக்கோம். இப்போ அதுக்காக டைல்ஸ் எடுத்துக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். நாங்க பார்த்ததுல செலக்ஷன் சூப்பரா இருக்கு. சரி, அவர்கிட்ட சொன்ன வீட்டுல அவரும் ஓகேன்ட்டாரு. நம்ம கடையை எதுல பார்த்துட்டு வந்தீங்க? யூடியூப்ல தான் சார். யூடியூப்ல தான் பாத்தீங்க? ஆமா. இப்போ நீங்க யூடியூப்ல நம்ம கடையை பார்க்கும்போதே நம்மள மாதிரி ஒரு 100 கடையோட வீடியோ யூடியூப்ல இருக்கு. அந்த கடையெல்லாம் விட்டுட்டு நம்ம கிட்ட வரதுக்கு என்ன ரீசன்? இல்ல, நான் நிறைய இடத்துல போய் டைல்ஸ் பார்த்தேன். எனக்கு டிசைன்ஸிங் இன்ட்ரெஸ்டாவே இல்ல. நம்ம கேட்குற மாடல் ஒர்க்கும் இல்ல, அதே நேரத்துல பிரைஸும் மேக்ஸிமலா இல்ல. எனக்கு ஐயா இருக்குது. ஆமா, ஐயா தான் இருந்தது. சரி, நம்ம ஜஸ்ட் ஒரு விசிட் மாதிரி பார்த்துட்டு போலாம் தான் வந்தது. பிடிச்சு போச்சு, நம்ம அங்கேயே முடிச்சுட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நாங்க. ரேட் வைஸ்ல நம்ம கடையை கம்பேர் பண்ணும்போது மத்த நீங்க எப்படியும் ஒரு 4 கடையை நீங்க பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா அந்த கடைக்கு நம்மளுக்கு ரேட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? 20 ரூபாய் 28 ரூபாய். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ரூபாய் வித்தியாசம் இருக்கு. 28 ரூபாய் வரைக்கும் வித்தியாசம். ஓ, சரி. அப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா 28,000 ரூபாய் 30,000 ரூபாய். இல்ல சார், இப்போ நம்ம நடுத்தரமா இருக்கிற மக்கள் வீடு கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? இதுல ஒரு 100-200 போறது ரொம்ப அதிகம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுக்கறது ரொம்ப வேல்யூபிளா இருக்குது. நார்மலா நீங்க ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் எடுத்திருக்கீங்க. நீங்க சொல்ற கணக்குப்படி 28 ரூபாய் கணக்கு பண்ணி போட்டா ஒரு 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் கிட்ட சேவ் ஆகுது. ஓகே. இப்போ எங்களுக்கு இது ஃபிளெக்சிபிளா இருந்ததுன்னா, இப்போ நாங்க கிரகபிரவேசம் பண்றப்போ ஆளுங்க பார்த்தாங்கன்னா, நாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல நாங்க வாங்கியிருக்கோம், இங்க நல்லாவும் இருக்கு, நீங்க போய் பாருங்க சொல்லி நாங்களே ரெஃபரன்ஸ் பண்ணி கண்டிப்பா. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. நம்ம கிட்ட டைல்ஸ் வாங்குற எல்லா கஸ்டமருக்குமே நீங்க எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாஷ் பேஷன், வெஸ்டர்ன் எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம குடோனோட ஸ்டாக்கை பார்க்க போறோம். ஷோரூம்ல காமிச்ச எல்லா டைல்ஸுமே ஃபுல் ஸ்டாக் நம்ம குடோன்ல வச்சிருக்கோம். ஒரு ஐட்டமா நம்ம உள்ள வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். இது எல்லாமே டைரக்டா குஜராத்ல இருந்து ஃபேக்டரியில இருந்து எடுத்து அப்படியே அவுட்லெட்டா வச்சிருக்கோம். எல்லாமே ஃபுல் ஸ்டாக் தான். இப்போ ஒரு டிசைன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 500 பாக்ஸ்ல இருந்து 1000 பாக்ஸ் ஒரு அட்டில மட்டுமே இருக்கும். அந்த மாதிரி வைக்கிறதுனால தான் நம்மளால இந்த ரேட்டுக்கும் கொடுக்க முடியுது. இது எல்லாமே 4x2 ஒரு டிசைன்லமே கிட்டத்தட்ட 500 பாக்ஸுக்கு அட்டி இருக்கு. இப்போ நம்ம ஷோரூம்ல காமிச்ச அந்த ஒயிட் செட்டோரிய டிசைன் இந்த 2 அட்டியுமே அந்த டிசைன் தான். ஒரு அட்டிக்கு 250 பாக்ஸ் கணக்கு பண்ணா கூட 500 பாக்ஸ் ஒரே நேரத்துல ஸ்டாக் இருக்கு. அதனால தான் நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்டாக் கேட்டாலுமே நம்மளால ஆன் டே டெலிவரியில உடனே ரெடி பண்ணி கொடுக்க முடியும். எல்லா டைல்ஸ்க்குமே நீங்க எல்லாமே ஸ்டாக் வச்சிருக்கீங்களா? ஆமா, A to Z எல்லாமே நம்மளோட ஓன் ஸ்டாக் மட்டும்தான். நம்ம யாருக்கிட்டயுமே ஷோரூம் மாதிரி தனித்தனியா ஒருத்தன்ட்ட இருந்து வாங்கி கைமாத்தி விடுறதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி கொடுக்குறாங்க நம்மளால இந்த ரேட்டுக்கு பண்ண முடியாது. நம்ம ஓன் ஸ்டாக் வைக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால இந்த ரேட்டுக்கும் பண்ணி கொடுக்க முடியும். பெஸ்ட் ரேட்டா சர்வீஸும் பண்ண முடியும். இப்போ இந்த டிசைன் நான் உள்ள ஷோரூம்ல காமிச்சிருந்தேன். இந்த ஒரு டிசைன் மட்டுமே இதுல 3 அட்டியுமே இந்த ஒரு டிசைன் தான் இருக்கு. அப்படின்னும் போது நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க, இல்ல ஒரு 3 வீடு 4 வீடுக்கு சேர்ந்து எடுக்கிறோம், வரிசையா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு எல்லாத்துக்குமே ஒரே டிசைன் போட போறேன், எல்லாமே குவான்டிட்டி ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் 10,000 ஸ்கொயர் ஃபீட் கேட்டா கூட நம்ம கிட்ட எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்கு. ஆன் டே டெலிவரியில நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கஸ்டமர் நீங்க யாரா இருந்தாலும் சரி பில் பண்ணிட்டு சேம் டே வித்தின் 1 ஹவர்ல டெலிவரிக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஆர்டர் வாங்கி வச்சுட்டு நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவா இன்னைக்கு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா உடனே கொடுக்கறது தான் பார்ப்போம். இப்போ நேற்று ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு பில் பண்ணி நேத்துல இருந்தே டெலிவரி போயிட்டே இருக்கும். சப்போஸ் ஒரு 2-3 டெலிவரி சந்தர்ப்ப சூழ்நிலை நிறைய பேருக்கு மாறலாம். இப்போ வெதர் ஒத்துக்கணும், அது போல ஒரு சில இடத்துல நம்ம டெலிவரிக்கு போனால் லேட் ஆயிருக்கும். அதனால வேணா அந்த டெலிவரி டிலே ஆகி அடுத்த நாளுக்கு போமே தவிர மற்றபடி என்னைக்குமே நம்ம டிலே கிடையாது. ஏன்னா நம்மளோட ஓன் ஸ்டாக்ன்றனால ஆன் டே டெலிவரி கொடுத்துடலாம் எல்லாமே. இப்போ இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் 2x2 ஐட்டங்கள். இது எல்லாமே ஒரு டிசைனுமே ஃபுல்லாவே ஸ்டாக் தான். உங்களுக்கு 500 பாக்ஸுக்கு ஒரு டிசைன்ல மட்டும் ஸ்டாக் இருக்கும். இப்போ இது தனியா வால் டைல்ஸ்க்குனே பாத்ரூம், கிச்சன், பார்க்கிங் மட்டுமே தனியா ஒரு குடோன் ஃபுல்லாவே ஸ்டாக் இருக்கு. அதை நம்ம டீடைலா பாத்துடலாம் வாங்க. இப்போ இந்த ஐட்டத்தை எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சீலிங் வரைக்குமே போட்டு தான் வச்சிருக்காங்க. இது எல்லாமே பாத்ரூம் சீரியஸ். ஒரு பாத்ரூம்ல கிட்டத்தட்ட 2000 பாக்ஸ்ல இருந்து 2500 பாக்ஸுக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும் எப்பவுமே. இன்னும் எல்லா டிசைனுமே எந்த டிசைன் எடுத்தாலுமே எல்லாத்துலயுமே ஸ்டாக் தான் வச்சிருக்கோம். நம்ம கைமாத்தி விடுறதே கிடையாது. ஒரே வீட்டுல 10 பாத்ரூமுக்கு வேணும் 20 பாத்ரூம் கேட்டாலுமே நம்ம கிட்ட எல்லாமே ரெடியா ஸ்டாக் இருக்கு. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அவுட்டர்ல கார் பார்க்கிங், வரண்டா அதுல போடுற நான் பார்க்கிங் டைல்ஸ் காமிச்சிருந்தேன். அது பாருங்க, மழை போல உங்களுக்கு ஸ்டாக்கே மேல அடுக்கி வச்சிருக்கோம். அவ்வளவு ஸ்டாக் டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கேட்டாலும் சரி. இப்போ போன வாரம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர்ல இருந்து இருந்தாங்க. அதாவது நம்ம திருவண்ணாமலையில இருந்து ஒரு தியேட்டருக்கு எடுக்கணும்னு வந்தாங்க. எல்லா கடையிலுமே சுத்தி பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2000 to 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க்கிங் மட்டுமே அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. எல்லாத்துலயுமே இந்த கல்லு தான் போட்டாங்க. எங்கேயுமே ஸ்டாக்
வந்து ஒரே டிசைன்ல 3000 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டாக் இல்ல. ஆனா நம்ம கிட்ட ஒரு டிசைன்ல மட்டும் 5000 ஸ்கொயர் ஃபீட் மேல ரெடி ஸ்டாக்கா இருக்கும். போன வாரமே வந்து எடுத்துட்டு திருவண்ணாமலை டெலிவரி கொடுத்துட்டோம். இப்போ இந்த லைன் அட்டி ஃபுல்லாவே உங்களுக்கு ஒண்ணுக்கு ஒன்று பார்க்கிங் தான், ஒண்ணுக்கு ஒன்று ஸ்டெப், அதோட ஸ்டாக் தான். இப்போ நிறைய பேர் பெரிய பில்டிங் கட்டிட்டு இருப்பீங்க, ரெண்டல் பர்பஸா ஹாஸ்டலோ அந்த மாதிரி எல்லாம் கட்டிட்டு இருப்பீங்க. இப்போ சேம் டேல இன்னைக்கே வரணும், இன்னைக்கே வந்து எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரே நாள்ல நீங்க வந்த உடனே நம்ம டெலிவரி கொடுக்கலாம். நீங்க சுத்தி குடோனை ஃபுல்லாவே பாருங்க, எல்லாமே ஸ்டாக் டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். அதனால நீங்க தைரியமா கண்ணை மூடிட்டு வந்து எடுக்கலாம். A to Z ஃபுல்லாவே ரெடியா இருக்கும். நீங்க ஆன் டே வந்த உடனே டெலிவரி கையோட நீங்க எடுத்துட்டு போயிடலாம். நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள 1 ஹவர்ல மெட்டீரியல் உங்க வீட்டுக்கு வந்துடும். ஓகே, இப்போ டைல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிராண்டுன்னு சொல்கிறாங்களே, ஸோ பிராண்டை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் எடுத்த வீடியோவிலேயே ரொம்ப முக்கியமான வீடியோ வந்து இந்த பாட்டு மட்டும்தான். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து நிறைய கஸ்டமருக்கு நிறைய விதமாக இந்த சந்தேகங்கள்லாம் இருக்குது, குழப்பம். நம்ம பிராண்டு போடுறோமா, இல்லை நம்ம எந்த டைல்ஸை போடுறோம், குவாலிட்டி இல்லையா, அந்த மாதிரி நிறைய சந்தேகம் வருது. அது எல்லாத்துக்குமே நம்ம தெளிவாக ஒரு ஆன்சர் சொல்லிடுவோம். ஒன்றும் இல்லைங்க, மனுஷன் பிறக்கும் போது குழந்தையா வெறுமனா பேரே இல்லாமல் பிறக்கிறோம். நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு பேரை வச்சு நம்மளை வந்து வளர்த்து ஆளாக்குறாங்க. அதே மாதிரி தான் ஒரு டைல்ஸ்ன்றது குஜராத்ன்ற ஒரு இடத்துல தயாரிக்கப்படுது. அதை விற்கிற பெரிய பெரிய முன்னணி கம்பெனிங்க எல்லாம் அந்த பேரை வந்து பிரபலமாக்கி ஒரு நடிகர்களை வச்சு ப்ரொமோஷன் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதை வந்து பெரிய லெவலில் வளர்த்து எடுக்கிறாங்க. இதுதான் விஷயமே தவிர அவங்கவுங்க பிராண்டு மட்டும்தான் வளருதே தவிர குவாலிட்டிக்கும் டைல்ஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நம்ம எப்படி பேர் இல்லாமல் பிறக்கிறோமோ அதே மாதிரியே எல்லா டைல்ஸுமே பிராண்ட் இல்லாமல் தான் பிறக்குது, செய்யப்படுது, தயாரிக்கப்படுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிக்கன் பிரியாணியை வச்சுப்போமே, அந்த சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக செய்யறதுக்கு அதோட மூலப்பொருள் வந்து அந்த சிக்கனும் அதுக்கு சேர்க்கக்கூடிய மசாலாவும் மட்டும்தான். அந்த ரெண்டுமே கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுட்டோம்னா நம்ம கூட ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி செய்ய முடியும். அதே மாதிரி தான் ஒரு டைல்ஸ் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு சேர்க்கக்கூடிய மண், அதோட குவாலிட்டி, அது தயாராகக்கூடிய விதம், அதை பொறுத்து தான் ஒரு டைல்ஸோட குவாலிட்டின்றது முடிவே ஆகுது. நம்ம வந்து டைரக்டா அந்த ஃபேக்டரியில் என்ன ப்ரொசீஜர்ல பண்றோமோ அந்த ப்ரொசீஜர்ல பண்ணி ஃபேக்டரியோட நேம்லயே டைரக்டா கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்றோம். ஓகே, இப்போ பிராண்டுன்னு சொல்லி விற்கிறவங்க எல்லாருமே வந்து அதிக காஸ்ட் வச்சு விற்பாங்களே, அது எதனால? ஒன்றும் இல்லைங்க, இப்போ பிராண்டுன்னு சொல்றவங்க எல்லாருமே முன்னணி நடிகர்களை வச்சு நடிகைகளை வச்சு அவங்க வந்து ஒரு சினிமா எடுக்கிற மாதிரியே ஒரு செட்டப் பண்ணி ஒரு விளம்பரம் எடுக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடியிலேருந்து 200 கோடி செலவு பண்ணுறாங்க. அந்த விளம்பரத்துக்கு உள்ள காஸ்ட்டை தான் பிராண்டுன்ற பேரில் கஸ்டமர் ஆகிய நம்ம தலையில் கட்டுறாங்க. நீங்கள் வந்து பிராண்டுன்னு நினச்சி அதிக காசு கொடுத்து வாங்கி போடுற பொருள் எதுவுமே நீங்கள் கல்லுக்கோ குவாலிட்டிக்கும் கொடுக்கல. அவங்க அந்த நடிகைக்கு கொடுத்த காசையும் நடிகருக்கு கொடுத்த காசையும் தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. அதனால் இதுக்கு மேலேயே மக்களாகிய நீங்கள் யாருமே பிராண்டுன்ற முகத்தில் போய் சிக்கி உங்களோட முதலீடையும் சரி உங்களோட பணத்தையே வேஸ்ட் பண்ணாதீங்க. தரமான கல்லை எங்கே எடுத்தால் நல்லாயிருக்கும், எப்படி செஞ்சவங்க கிட்ட எடுத்தால் நல்லா இருக்கும்ன்றதை மட்டும் யோசிச்சுட்டு நம்பி வாங்க. எம்ஆர்கேல பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுக்கலாம். நம்ம டெலிவரியெல்லாம் எங்கே வரைக்கும் பண்ணுறீங்க? இப்போ டெலிவரியை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம ஆல் ஓவர் சென்னை சிட்டி ஃபுல்லாகவே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதுவும் இல்லாமல் போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தார். அவர் வந்து இங்கே சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம வீடியோவை ஆன்லைனில் பார்த்துட்டு வந்து பார்த்தாரு, டிசைன்ஸ் எல்லாம் ஓகே, அதோட வீடியோ கூட நான் அட்டாச் பண்ணி விட்றேன். டிசைன்ஸ் எல்லாம் ஓகே பண்ணிட்டு அவரே வண்டியை கூட்டிட்டு வந்துட்டாரு. அவருக்கு இங்கேருந்து ஏன்னா போக்கு வண்டிங்க போகும். வெளியில் அவுட்டர் ஏரியாலாம் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா சென்னைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கு, அங்கேருந்து எப்படி நமக்கு இந்த ரேட்டுக்கு வர முடியும்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கேருந்து போக்கு வண்டிங்க நிறைய போகும். அந்த போக்கு வண்டிகளை போட்டு விட்டோன்னா உங்களுக்கு ரீசனபிளான ரேட்டில் உங்கள் ஏரியாவுக்கே வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. லேயிங்லாம் நீங்களே பண்ணி தரீங்களா? லேயிங்லாம் நம்மகிட்டே ப்ரொஃபஷனல் லே பண்ணுற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு லேயிங் வேணும் அப்படின்னா கிட்ட மேஸ்திரி இல்லை ஆள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கால் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக ஷோரூமுக்கு வந்துருங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து எந்த ஏரியாவில் எந்த டைல்ஸை போடலாம், எந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணலான்னு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அந்த கன்ஃபியூஷன்லாம் படைய தேவையில்ல, டேரெக்டாக கிளம்பி ஷோரூமுக்கு வந்துருங்க. நாங்களே உங்களுக்கு எந்த காம்பினேஷனில் என்னென்ன கலர் போட்டால் நல்லா இருக்கும்ன்றதை நாங்கள் செட்டாக போட்டே காமிச்சிருவோம். போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு லேயருமே நம்ம பசங்களே அனுப்பிச்சு விட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் பக்காவா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டைல்ஸ் வரும், வேஸ்டேஜ்லாம் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம்.